நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். எல்லாமே உங்களுக்கு புதுசா இருக்க போது. ஸோ அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கூகுளோட எந்த ப்ராடக்ட்டுக்குள்ள நீங்க போனாலும் கண்டிப்பா கூகுளோட சைன்இன் கண்டிப்பா தேவைப்படும். அப்படித்தான் நான் யூடியூப்ல ஒவ்வொரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும் போதும் இந்த கூகுளோட சைன்இன் பேஜ் டாப்ல ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதாவது நாங்க விரைவில் கூகுளோட சைன்இன் பேஜை டோட்டலா நாங்க சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது இப்போ அமுலுக்கு வந்துருச்சு. அதாவது அந்த பேஜையே டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா கூகுளோட சைன்இன் பேஜ்ல பாத்தீங்கன்னா மேல அந்த இமெயில் ஐடி இருக்கும், கீழே நம்ம கொடுக்க வேண்டிய பாஸ்வேர்ட் இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும். மேலையும் கீழையும் ஈஸியா டைப் பண்ணிட்டு உள்ள என்டர் ஆயிடலாம். ஆனா இப்போ கூகுளோட சைன்இன் பேஜ் எப்படி இருக்குன்னா, அந்த இமெயில் ஐடி இருக்குல்ல, அது ஒரு 1 கிலோமீட்டர் இங்கிட்டு இருக்கு. அந்த பாஸ்வேர்டு கொடுக்கக்கூடிய இடம் இங்கிட்டு இருக்கு. ஸோ தள்ளி தள்ளி வச்சிருக்காங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு டைரக்டா அந்த இடத்துக்கே போய் உங்களுக்கு காட்டுறேன். தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூகுளோட புதிய சைன்இன் பேஜ் அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். என்னடா லேப்டாப்போட கீபோர்டை காட்டுட்டு இருக்கீங்களா? இப்படியே கொண்டு போவோம். எங்க கொண்டு போவோம்? கூகுளோட சைன்இன் ஹேஸ் a new look. We have improved a sign-in page with a more modern design. இதுல learn more dismiss கொடுத்திருக்காங்க. நம்ம learn more டச் பண்ணி பார்ப்போம். Learn about the new Google sign-in page. இது பழைய கூகுளோட சைன்இன் பேஜ், இது புதிய கூகுளோட சைன்இன் பேஜ். Improve your Google account. என்னெல்லாம் அப்படின்னு பாத்துறோமா? What's the same, அப்புறம் why the page changed, where the change happened எல்லாம் கொடுத்திருக்காங்க. கூகுளோட நியூ சைன்இன் பேஜ் கம்ப்யூட்டர், போன், டேப்லெட் இந்த 3 டிவைஸ்களையும் கூகுளோட சைன்இன் பேஜை சேஞ்சஸை நீங்க பார்க்கலாம். செமல ஹவு டு ஹெல்ப் கீப் யுவர் அக்கௌண்ட் செக்யூர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள போனோம்னா நம்மள சுத்தல்ல விட்டுரும். ஸோ நம்ம வெளியே வந்துருவோம். இப்போ லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா சூஸ் அன் அக்கௌண்ட் கூகுளோட ஐகான் இருக்கு. ரைட் சைட்ல பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3 கூகுள் அக்கௌண்ட்டை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை டிஸ்பிளே பண்ணுது. இப்போ நான் ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை டச் பண்றேன். டச் பண்ணோட பாருங்க, கூகுள் ஹாய் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமெயில் ஐடி லெஃப்ட்ல டிஸ்பிளே பண்ணுது. ரைட்ல பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு ஷோ நெக்ஸ்ட் ட்ரை அனதர் வே டச் பண்ணி பார்ப்போமா? வாவ், அந்த இடத்துல உங்களுக்கு என்டர் யுவர் பாஸ்வேர்ட், யூஸ் யுவர் பாஸ் கீ, ஹெல்ப் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செமையா இருக்கு. லெஃப்ட் சைட்ல இமெயில் ஐடி, ரைட் சைட்ல பாஸ்வேர்டு. செக் பண்ணி பாருங்க. அப்புறம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பரபரப்பா பேசப்பட்ட ஒரு ஆப் பேடிஎம். ஸோ இந்த பேடிஎம்ல நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பேடிஎம் இப்போ நிறைய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க பேடிஎம் அப்ளிகேஷன்ல. என்னெல்லாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா தெரியப்படுத்துறேன். ஸோ நீங்க பேடிஎம் அப்ளிகேஷனை பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேடிஎம் பத்தி நிறைய நியூஸ் எல்லாம் படிச்சிருப்போம். ஸோ அந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ல நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ இப்போ அது சரி பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த பேடிஎம் அப்ளிகேஷனை ஒரு தேர்ட் பார்ட்டி யூபிஐ பேமெண்டா மாத்திட்டாங்க. சேம் கூகுள் பே, போன் பே மாதிரி பேடிஎம் பே. ஸோ அந்த பேடிஎம் பேல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்ளிகேஷன்ல. ஸோ நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாமா? கைஸ், லாஸ்டா பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்கோட அந்த செட்டப்பையே தூக்கிட்டாங்க, நிறைய விஷயங்களை தூக்கிட்டாங்க. ஸோ இப்போ நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டாப்ல பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா கைஸ் நீங்க அதை டச் பண்ணி உள்ளவே பாருங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா மேலேயே போட்டாங்க பேடிஎம் கரோ டுடே டுமாரோ ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த பேடிஎம் யாரோட கீழே செயல்படுதுன்னா எஸ் பேங்க், அப்புறம் பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க், இந்த 2 பேங்கோட இதுல இந்த பேடிஎம் செயல்படுது அப்படிங்கலாம். ஸோ இதுல அவங்களாவே ஒரு 2-3 கேள்விகளை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலும் அவங்களே செட்டப் பண்ணிருக்காங்க. பாருங்க, இதுல யூபிஐ பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேன் ஐ கண்டினியூ டு மேக் யூபிஐ பேமெண்ட் அப்படின்னு போட்டு அதுல நிறைய கொடுத்துருக்காங்க. ரீசார்ஜ் அண்ட் பில் பேமெண்ட், அப்புறம் டிக்கெட் புக்கிங், அப்புறம் பேடிஎம் கியூஆர் கோட், சவுண்ட் பாக்ஸ், இதுல எதுலையுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி பேடிஎம் சப்போர்ட் பண்றவங்களையும் இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. நிறைய சிஇஓ, கம்பெனி சிஇஓ எல்லாம் இதை பத்தி தெளிவான விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க படிச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூபிஐ மணி டிரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு கீழே பாருங்க ஃபாஸ்ட் டேக் ரீசார்ஜ் அது கூட பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. ஃபாஸ்ட் டேக்
ரீசார்ஜ். ஸோ எந்த பேங்க் மூலியமா நீங்க ரீசார்ஜ் பண்ண நினைக்கிறீங்களோ ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி ஃபாஸ்டாக்ல வந்து அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா. மற்றபடி இதுல அந்த ஒரு சேஞ்சஸ் மட்டும்தான். இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்கை வந்து டோட்டலா தூக்கிட்டாங்க, அவ்வளவுதான். மற்றபடி வழக்கமா இருக்கக்கூடிய எல்லா சர்வீஸையும் நீங்க பேடிஎம் வழியா அனுபவிக்க முடியும். பாத்துட்டீங்களா? தேவைப்படுறவங்க பேடிஎம் குள்ள போயிட்டு செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர், அது என்னன்னா, நீங்க ஒரு ஜியோ யூசரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சோ ஜியோல நிறைய விஷயங்களை வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. அதுல ஒண்ணு என்னன்னா, நீங்க மை ஜியோ அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி நீங்க உங்களுடைய நம்பருக்கு, அதாவது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு நீங்க ரீசார்ஜ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, ரொம்ப ஷார்ட்டான வழியில நீங்க வேற யாரு கூட நீங்க ரீசார்ஜ் பண்ண முடியும். அந்த ஒரு புதிய செட்டிங் அறிமுகப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஐபிஎல் சீசன் வர தொடங்கிருச்சு. ஐபிஎல் 2024 உண்டான ஒரு சில பேக் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பேக். கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஜியோ யூசர்ஸ் உங்களுக்காக மை ஜியோ ஆப்புக்குள்ள போயிட்டு ஒரு சில விஷயங்களை நான் தெரியப்படுத்துறேன். மை ஜியோ ஆப்பை ஓபன் பண்ணுங்க. சோ மை ஜியோ ஆப் ஓபன் ஆயிடுச்சு. கீழே பாத்தீங்கன்னா மை ஜியோ, அதுக்கு பக்கத்துல ரீசார்ஜ், அதை நான் தட்டுறேன். இப்போ மை ஜியோ ஆப்ல நீங்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ நீங்க ரீசார்ஜ் பண்ண முடியும். இந்த ரீசார்ஜ் டேபுக்குள்ள போயிட்டு டாப்ல பாத்தீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பர் இருக்கும். அதுக்கு கீழே பாருங்க சேஞ்ச் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம தட்டுவோம். பாத்தீங்களா? சோ மொபைல் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ இதுல அந்த பர்டிகுலர் நம்பரை நீங்க கொடுத்தீங்கன்னா அவருக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபைபர்ல வந்து அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த ஃபைபர் அக்கௌண்ட்டுக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணலாம். இப்போ சமீபத்தில் ஜியோ வந்து மை ஜியோ ஆப்ல இதை வந்து ஷார்ட்டா இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. அந்த ரீசார்ஜ் செக்ஷனுக்குள்ள டாப்ல கொடுத்திருக்காங்க. சோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஐபிஎல் 2024 மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ அதுக்காக ஒரு சில பேக், யூஸ்ஃபுல்லான பேக்கை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ கிரிக்கெட் பிளான் இதுல பாத்தீங்கன்னா 749 ரூபாய்க்கு 90 நாள் 20 ஜிபி எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. இது முழுக்க கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்காகவே அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஒரு ஆஃபர். ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கிரிக்கெட் ஆஃபர்னு சொல்லிட்டு அன்லிமிட்டெட் டேட்டா 49 ரூபாய் நீங்க பே பண்ணீங்கன்னா ஒரு நாள் வேலிடிட்டி 25 ஜிபி உங்களுக்கு கிடைக்கும். செமல, இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ குறிப்பிட்ட மேட்சை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 50 ரூபாய் நீங்க பே பண்ணா போதும், 25 ஜிபி உங்களுக்கு கிடைக்கும். அந்த 25 ஜிபிலே நீங்க ஒரு ஃபுல் மேட்சை நீங்க பார்த்து முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். மேபி ஓபன் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ 1 டே வேலிடிட்டி 25 ஜிபி, எத்தனை 64 kbps ஸ்பீட்ல உங்களுக்கு அந்த நெட் இருக்கும். அடுத்ததா ஒரு கிரிக்கெட் ஒரு பேக் இருக்கு. இது முழுக்க ஒரு டேட்டா பேக் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி உங்க ஜியோல வந்து ஒரு ஆக்டிவ் பிளான் இருந்துச்சுன்னா அதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். குறிப்பா பாத்தீங்கன்னா 222 ரூபாய் நீங்க பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50 ஜிபி கிடைக்குங்க, 50 ஜிபி. ஸோ பாத்தீங்கன்னா ஐபிஎலுக்காக ஒரு 3 தரமான பேக்கை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அது வந்து ஒன்னு 749, இன்னொன்னு 49, அடுத்து பாத்தீங்கன்னா 222. செமல, 3 வித்தியாசமான பேக். வேணுங்கிறவங்க மை ஜியோல போயிட்டு செக் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணுங்க. ஃபைனலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க உங்க போன்ல வாட்ஸ்அப்பை பயன்படுத்துவீங்களா? இப்படிலாம் நான் கேட்க கூடாது. ஏன்னா எல்லாருடைய மொபைல்ல வாட்ஸ்அப் இருக்கும். கண்டிப்பா நீங்க பயன்படுத்துவீங்க. சோ அந்த வாட்ஸ்அப்ல ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங்கை சீக்கிரமா அறிமுகப்படுத்த போறாங்க. அந்த செட்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு லிங்கை வந்து ஒருத்தருக்கு நீங்க ஷேர் பண்றீங்க. அந்த லிங்கை வந்து என்ன பண்றீங்க, சாட் பார்ல பேஸ்ட் பண்றீங்க. பேஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த லிங்கோட ப்ரிவியூ வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அதுல சின்ன போட்டோ இருக்கலாம், அது சம்பந்தப்பட்ட சில குறிப்புகள் இருக்கலாம், லிங்க் இருக்கலாம், இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். சோ இதை நீங்க டிசேபிள் பண்ணலாம் அப்படின்னு வாட்ஸ்அப் சொல்றாங்க. சோ அதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு செட்டிங்கை நாங்க வந்து சீக்கிரமா அறிமுகப்படுத்த போறோம் இருக்காங்க. அது எங்க வரப்போகுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டாப் ரைட்ல 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் குள்ள போங்க, அதுக்கப்புறம் பிரைவசிக்குள்ள போங்க, அதுக்கப்புறம் பேஜை வந்து ஸ்க்ராலிங் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு இருக்கும், அதுக்குள்ள போங்க. இந்த ப்ரொடெக்ட் ஐபி அட்ரஸ் இன் கால், ஸோ இதுக்கு கீழே தான் அந்த டிசேபிள் லிங்க் ப்ரிவியூ வருது. ஸோ இந்த செக்ஷன் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான செக்ஷன். அதாவது மேலே உள்ள செட்டப் வந்து எதுக்குன்னா, இந்த காலை வந்து யாராலையும் ட்ரேஸ் பண்ண முடியாது. எந்த லொக்கேஷன்ல இருந்து இவங்க கால் பண்றாங்க அப்படிங்கறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஈவன் ஹேக்கர்ஸால கூட கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இந்த செட்டப். இதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆன் பண்ணி வைக்கும்போது அந்த காலோட தன்மை கொஞ்சம் மாறும் அப்படிங்கிற மாதிரி வாட்ஸ்அப் தெரிவிச்சிருக்காங்க. அதையும் கீழே
மாதிரி டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே தான் இந்த டிசேபிள் லிங்க் ப்ரிவ்யூ வரப்போகுது. ஸோ கைஸ் அப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து. ஸோ இது ஒரு தரமான ஒரு சம்பவம், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா முத்தான விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்கு, பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கிங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா மஸ்ட் அன்லைக் பண்ணுங்க.